அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. மனித நேயம், அன்பு இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் இன்னும் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. உண்மைதான். 2015ஆம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம். இதில் வீடு இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், பரதேசிகளாய் உணவின்றி தவித்தவர்கள் ஏராளம் ஏராளம். அது ஒரு குடிசை பகுதி. அந்த குடிசை பகுதிக்கு உணவுப் பொருட்களை தாங்கி ஒரு வாகனம் ஒன்று வந்தது. மக்கள் அலைமோதி கொண்டு ஓடினர். அவர்களில் 8 வயது சிறுமியும் அடங்குவாள். கை நீட்டியவர்களுக்கெல்லாம் ரொட்டி பொட்டலத்தை போட்டுவிட்டு அந்த வாகனம் நகர்ந்தது. ரொட்டி துண்டை மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு ஓடி வந்த சிறுமியை அவளுடைய சட்டையை இழுத்தான் ஒரு சிறுவன். அக்கா, நான் சாப்பிடவே இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா என்று அழுதான். அவனுடைய அழுகையை பார்க்க சகிக்காத அந்த சிறுமி அந்த ரொட்டி பொட்டலத்தை பிரித்து பாதியை அவனுக்கு தந்தாள். இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த அந்த சிறுமியினுடைய தாய் வேகமாக ஓடி வந்து, நாமளே இங்க பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கிறோம், இந்த அம்மா பெரிய கர்ண பிரபு வாரி வழங்கிட்டாங்க என்று அந்த குழந்தையை பொத்து பொத்து என்று போட்டு அடித்தார். வலியை தாங்க முடியாத அந்த சிறுமி, அம்மா அடிக்காதுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, நாளைக்கு வாகனம் வந்துச்சுன்னா நான் 2 பொட்டலமா வாங்கி உனக்கு தரேம்மா என்று அழுதாள். வேற ஒன்னும் இல்லம்மா, பசினாலதாம்மா அடிச்சிட்டேன் என்று தன் மகளை கட்டி அணைத்து கொண்டாள். அப்பொழுது கூட அந்த சிறுமி, அம்மா அந்த பையனை பாருங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கான், நான் வரும்போது எவ்வளவு அழுதான் தெரியுங்களா, பசிக்குது என்று சொன்னாள். குழந்தைகள் இன்னும் தெய்வமாகத்தான் இருக்கிறார்கள். நாமும் குழந்தையாக இருந்த பொழுது தெய்வமாகத்தான் இருந்தோம். இப்பொழுது மனித நேயம் நம்மிடம் குறைந்து விட்டது. அன்பை வளர்த்துக் கொள்வோம், மனித நேயத்தை காப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.